திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வனப்பகுதியில் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வன அலுவலகத்தில் விவசாயிகள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனைமலை புலிகள் காப்பகம் குருமலை கிராமத்தில் இருந்து திருமூர்த்தி மலை வரை சாலை அமைக்க அனுமதி வழங்க கோரி உடுமலை வன அலுவலகம் முன்பு மலை கிராம மக்கள் சனிக்கிழமை போராட்டம் நடத்திய நிலையில் சாலை அமைக்க அனுமதி கிடைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதையறிந்த விவசாயிகள் வனப்பகுதியில் சாலை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டதா என தெளிவுபடுத்த வலியுறுத்தி அலுவலகம் முன்பு திரண்டனர். சேலம் மாவட்டத்தில் பொய் வழக்கில் ஒப்புதல் வாக்குமூலம் தர சொல்லி ஏவல் துறையினர் தாக்குவதாக மாவட்ட ஆட்சியரிடம் கார் ஓட்டுநர் புகார் அளித்தார். சேலத்தில் வார்டு பக்கம் எட்டி பார்க்காத திமுக கவுன்சிலர் காணவில்லை என ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த போஸ்டரை ஒட்டியதாக வழக்கறிஞர் சங்கர் கணேஷ் மீது பழி போட அவரது கார் ஓட்டுநர் முன்னாவை ஏவல் துறையினர் கடுமையாக தாக்கியுள்ளனர். தமிழகத்தில் அதிகரித்துள்ள கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் குற்றவாளிகளை கைது செய்யாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை போஸ்டர் ஒட்டியவர்கள், போஸ்டர் மீது செருப்பு வீசியவர்கள் என பொய் வழக்குகளை பதிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சங்கர் கணேஷ், நீ சங்கர் கணேஷ் தான் உன்னை ஒட்ட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பு, உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன். அப்படி இல்லைலாம் உனக்கு கை காலெலாம் உடச்சி கஞ்சா கேஸில் போட்டுருவேன், நீ நாஸ்தியாக போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டாருயா. யார் இன்ஸ்பெக்டருங்கய்யா, செவாப்பட்ட இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம மேட்ரு அப்படி. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் சரக்கு லாரி மோதி மின்கம்பம் முறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜஸ்தான் பதிவு எண் கொண்ட சரக்கு லாரி எதிர்பாராத விதமாக மின்கம்பத்தில் மோதி மின் ஒயர்கள் அறுந்து விழுந்தது. உடனே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நல்வாய்ப்பாக எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. திறனற்ற திராவிட மாடல் மின்சாரத்துறை வீதியில் தாழ்வாக தொங்கும் மின் ஒயர்களை மாற்றி அசம்பாவிதங்களை தவிர்க்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூரில் இருந்து ஆந்திர மாநிலத்திற்கு ரேஷன் அரிசி கடத்த முயன்ற 3 பேர் பிடிபட்டனர். திருவள்ளூர் அடுத்த சேலை கிராமத்தில் நடைபெற்ற வாகன சோதனையில் டாடா ஏஸ் வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 1100 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேர் பிடிபட்டதோடு வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. ரேஷன் பொருட்கள் உரிய முறையில் மக்களை சென்றடைய ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததால் ரேஷன் அரிசி கடத்தப்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூரில் பட்டப்பகலில் கத்தியுடன் கடைகளுக்குள் தகராறில் ஈடுபட்ட போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்கு பிரதட்சணம் சாலையில் செல்போன் கடைக்கு சென்ற 50 வயது மதிக்கத்தக்க போதை ஆசாமி கத்தியை காட்டி மிரட்டி கடையில் இருந்த நாற்காலியை எடுத்து ஊழியரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அங்கு கூடிய கடைக்காரர்களும் பொதுமக்களும் அந்த போதை ஆசாமியை பிடித்து தர்மடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் திறனற்ற திமுக அரசு வெற்று விளம்பரம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே இருசக்கர வாகனமும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பலியானது சோகத்தை ஏற்படுத்தியது. கொல்லிமலை நோக்கி சுற்றுலா சென்ற வேன் செங்கனாங்கொல்லை புறவழிசாலை பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தின் மீது மோதி நிலைத்தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த பல்லவாடி கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன், மணிவண்ணன் இருவரும் உடல் நசுங்கி பலியானார்கள். வேனில் பயணித்த 5 பேரும் காயமடைந்து திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குவிந்தனர். அதிகாலையிலேயே கடற்கரை திடலில் அமர்ந்து சூரியன் உதயமாகும் காட்சியை பார்த்து ரசித்து தங்களது செல்போனில் படம் பிடித்தனர். இதைத் தொடர்ந்து கடல் நீரில் கால்கள் நனைத்தும் நடந்தும் மகிழ்ச்சியாக பொழுதை கழித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அப்பாதுரை ஊராட்சிக்கு உட்பட்ட அகிலாண்டபுரம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த கொத்தனார் ராஜா வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். மேலவாளாடி ரயில்வே மேம்பாலத்தின் அருகே வந்தபோது அரியலூர் நோக்கி அதிவேகமாக எதிர் திசையில் வந்த பேருந்து ராஜாவின் மீது மோதியது. இரத்த வெள்ளத்தில் கிடந்த ராஜாவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் எல்லை பிரச்சினையால் கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழவல்லான் ஊராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு பகுதியில் சாலை அமைத்து கழிவுநீர் வடிகால்வாய் அமைக்க 2023ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்டது. அப்போது கடந்த காலங்களில் ஏரல் பேரூராட்சி சார்பில் சாலை அமைக்கப்பட்டது தெரிய வந்ததால் பணிகள் கைவிடப்பட்டன. இதனால் கழிவுநீர், குப்பைகள், மழைநீர் தேங்கி அவல நிலையில் வசிப்பதாக கூறும் மக்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை பணிகளை விரைந்து முடிக்குமாறு ஸ்டாலின் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து ராஜகோபுரம் வழியாக சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர். உள்ளூர், வெளியூர் பக்தர்கள் மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து கிரிவலம் சென்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே நாய் கடித்ததில் 15க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இயல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காசிநாதன் என்பவரின் வளர்ப்பு நாய் பொதுமக்கள் 15க்கும் மேற்பட்டோரை கடித்ததாக கூறப்படுகிறது. இதில் தீபா, உண்ணாமலை, இந்துமதி, கல்யாணசுந்தரம் ஆகியோர் பலத்த காயங்களுடன் அரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 15க்கும் மேற்பட்டோரை கடித்த நாயை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.